நீட் எடுக்கிறாங்கல்ல, நீங்க டிராமா பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்க எடுத்து டிராமா பண்ணுங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கறனால எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் தெரியுது. கேக்குறாங்கல்ல கேள்வி, என்னையா மந்திரம் சொன்னீங்க நீட் ஒழிக்கிறேன்னு, அந்த மந்திரத்தை சொல்லியா ஓய்வு அவங்க பார்த்து கேக்குறாங்க. அன்னைக்கு அது இல்ல, அன்னைக்கு அப்பாவி மக்களா இருந்தாங்க, திமுக தலைவர் சொல்றதா நம்புற மக்களா இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இளைஞரா ஒரு கேள்வி வரல, கேட்டா என்ன பதில் வந்து சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லுங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அதான் இதே மாதிரி அன்னைக்கு சொன்னாங்க, நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தா நாங்க கட்சி மீட்டுவோம். 1949 தேர்தல் அறிக்கையும் 2024 தேர்தல் வரைக்கும் திமுக தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. திருப்பி ரீபிரிண்ட் தான். தமிழை ஆட்சி மொழி ஆக்கிட்டாங்களா? வழக்காடு மொழி ஆக்கிட்டாங்களா? ஏன் 49 தேர்தல் அறிக்கைகள் இருந்துட்டே இருக்குது? ஆட்சியே வரலையா அவங்க? தமிழகத்தில் ஆட்சி வந்திருக்காங்க, மத்தியில ஆட்சி வந்திருக்காங்கல்ல, கொண்டுட்டாங்களா? மத்திய மாநில உறவுகள்ல அதிகமான மாநில உரிமைகளை தாரை வார்த்த இயக்கம் திமுக திராவிட இயக்கம். வெளியில வேஷம் எல்லாம் மாநில உரிமையை போராடுறாங்க. நீட் விஷயத்துல கூட குலாம் நபி ஆசாத் வந்து காங்கிரஸ் UPA 2 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக வரைக்கும் நீட் வரல. குலாம் நபி ஆசாத் UPA 2 அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் குலாம் நபி ஆசாத் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர். அதே அமைச்சகத்துல திமுகவினுடைய காந்தி செல்வன்ற ஒரு அமைச்சர் கொண்ட இணை அமைச்சர்.